அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரிலாக்ஸ் வீடியோ. இந்த ரிலாக்ஸ் வீடியோவில் இது 7வது வீடியோ போடுறோம். சிரிப்போம், சிந்திப்போம். தங்க நகைகளை அணிவதை விட நம் முகத்தில் தவழும் புன்னகையே பேரழகு. இந்த சிரிப்பு என்பது இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. இந்த சிரிப்பு தான் நம்மை ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தம் இதிலிருந்து நம்மை காப்பாற்றும், கோபத்தை குறைக்கும், வேலையை சுலபமாக முடிக்க முடியும், வாழ்க்கையை அழகாக கொண்டு போக முடியும். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். வாய்விட்டு சிரிப்போம், மற்றவர்களையும் சிரிக்க வைத்து மகிழ்வோம் என்று கூறி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். பெர்னாட் ஷா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? உழைத்து உழைத்துத்தான் சாக விரும்புகிறேன். உழைக்கத்தான் வாழ்க்கையும் இனிக்கின்றது. பெர்னாட் ஷா. உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. அந்த உழைக்கிறது தான் நம்மளுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம மனநிலையை மாற்றிக்கணும். முதலே அப்படி இருந்தால் அப்படியே கொண்டுக்கிட்டே போகணும். வேறு ஒன்றும் கிடையாது. வாரியார் ஒன்று சொல்லுகிறார். தெய்வ உணர்வு ஒன்றுதான் மனிதனை விலங்கு நிலையில் இருந்து கடவுள் நிலைக்கு அழைத்து செல்கிறது. வாரியார். அந்த இறை உணர்வு, தெய்வ நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, அதுதான் நம்மளை இருக்கிற சில கெட்ட பழக்கம், தீய எண்ணங்கள் மனசில் ஓடினாலும் அதுலேருந்து நம்ம ஒரு நல்வழிக்கு திருப்புறத்துக்கு அந்த தெய்வ உணர்வு, கடவுள் உணர்வு தேவை என்று வாரியார் சுவாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஜோக்ஸ் 2 மாணவர்கள் பேசிக்கிறாங்க. அதில் ஒரு மாணவன் சொல்கிறான், வர வர நம்ம சாருக்கு ஞாபகம் வருது அதிகமாகிடுச்சுடா அப்படிங்கிறான். 2வது மாணவன் சொல்கிறான், எதை வச்சுடா சொல்கிற அப்படிங்கிறான். முதல் சொன்ன அவனே சொல்கிறான் பதில். இங்கே பாரு, திருக்குறள் போர்டில் இப்போ தான் அவர் எழுதினார் சாரு. எழுதிட்டு நம்மள்கிட்டே இதை யார் எழுதினாருன்னு கேட்குறாரு. அப்போ சாருக்கு ஞாபகம் வருதுன்னா அதிகமாகிடுச்சு தானே அப்படிங்கிறான். ஒரு மனைவினுடைய பாசத்தை பாருங்க. நண்பன் ஒருத்தன் கேட்குறான், என்னடா தலையில் ஒரே வீக்கமாக இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், அதுவா, இனிமேல் உங்களை அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு என் ஒய்ஃபை பொண்டாட்டி என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணான், அதான் வீங்கி போச்சு அப்படின்னு பதில் சொல்கிறான். என்ன மாதிரி பாசமுள்ள மனைவி பாருங்க. அது தாய்மானவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுகிறார். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிறார். எல்லாம் ஆனந்தமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இதுதான் நான் நினைக்கிறேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு தாய்மானவர் சொன்னார். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு தாய்மானவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து தாமஸ் ஆர்னால்ட்னு ஒருத்தர் சொல்லுகிறார், சோம்பேறி துருப்பிடித்து அடிகிறான். நம்ம சோம்பேறி இருக்கக்கூடாது, ஏதாவது உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச வரையும் நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாது நம்மளால் இயன்றவரை இயன்ற கருத்துக்களையோ இயன்ற உதவிகளையோ நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அவர் பெர்னாட் சொன்ன மாதிரி உழைத்து தான் சாக விரும்புகிறேன் அப்படின்னார். அதுமாதிரி சோம்பேறியாக இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். சோம்பேறியாக இருந்தால் இங்கிலீஷோட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பும்பாங்க. அதாவது சும்மா இருக்கும் மனதுமே சாத்தானின் கூடம்பாங்க. அது மாதிரி சோம்பேறியாக இல்லாமல் ஏதாவது ஒரு ஒர்க்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது நல்ல விதமாக இருக்கணும்.
நல்ல காரியத்தில் அந்த நம்மளை ஈடுபடுத்திக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. முயற்சிங்கிறது பாருங்க, முயற்சி திருவினையாக்கும். முயற்சிங்கிறது ஒரு நல்ல ஒரு செயலுக்கு பயன்படும், அதான் வெற்றியை கொடுக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையும் யாரையும் பழிச்சோ இகழ்ச்சியோ எதுவும் சொல்ல மாட்டாங்க. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா, முயற்சி நம்ம உடையவர்களாக இருந்தோம்னா. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சி செஞ்சால் எதுவும் முடியும். முயற்சியே வெற்றிக்கு திறவுகோல். முயற்சி தான் எதுக்கும் ஒரு திறவுகோலாக, ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும் முயற்சி. அதனால் எந்த காரியம், நல்ல காரியம் எடுத்தாலும் அது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த கருத்து சொல்லுது. ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு வேல்யூபிள் கொட்டேஷன் சொல்லுகிறார். என்னது? இட் இஸ் ஃபார் மோர் ஹானரபிள் டு ஃபெயில் தேன் டு சீட். என்னன்னா, ஏமாற்றி ஜெயிப்பதை விட நேர்மையாக தோற்பது எவ்வளோ மேல். ஆமாங்க, ஒரு எக்ஸாம் நடக்குது, பசங்களே இருக்கிறாங்க, காப்படிச்சு பாஸ் பண்ணுறதை விட நேர்மை எழுதி ஃபைல் ஆகிறது எவ்வளோ மேல். அதான் அவர் சொல்ல வர்றார். நேர்மை தான் முக்கியம். நம்மளுடைய பர்சனாலிட்டி எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம குணம் என்ன, அதை வச்சு தான் நம்ம பர்சனாலிட்டி முடிவு பண்ணுவாங்க. அதனால் நம்ம எப்பயும் நேர்மையாக, உண்மையாக, நியாயமாக இருக்க கற்றுக்கணும். அதான் அவர் சொல்கிறார், இட் இஸ் ஃபார் மோர் ஹானரபிள் டு ஃபெயில் தேன் டு சீட். ஏமாற்றி ஜெயிப்பதை விட நேர்மையாக தோற்பது எவ்வளோ மேல் அப்படின்னு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஒரு அப்பா பையனுக்குள்ள ஒரு உரையாடல், ஜோக்ஸு. அப்பா சொல்கிறார் பையன்ட்ட, பாடுறா, யாரையும் வாடா போடி அப்படின்னு மரியாதை குறைவா டா டி அப்படின்னு போட்டு பேசக்கூடாது, சரியா அப்படிங்கிறாரு. பையன் அதுக்கு பதில் சரி டா டி, அதாவது திருப்பியும் டா டின்னு யூஸ் பண்ணுறான். சரி டா டி அப்படிங்கிறான். அடுத்த ஒரு முக்கியமான கொட்டேஷன் பாருங்க. இதயம் ரோஜாவாக இருந்தால் பேச்சும் அழகாக, இனிமையாக, வாசனையாக இருக்கும். மனசு தாங்க, மனசு நல்லா இருந்தால் பேச்சு நல்லா வரும். மனசு சரியில்லை, அதாவது மனசில் ஏகப்பட்ட அழுக்கு, கெட்ட எண்ணங்கள், தீய குணங்கள், பொறாமை, இந்த மாதிரி கெட்ட குணங்கள் இருந்தால் பேச்சும் நல்லா இருக்காது. பேச்சும் அவதூறாக தான் இருக்கும், பேச்சும் கெட்ட பேச்சாக தான் இருக்கும். அதனால் ஒருத்தவங்க பேசுறதுலேருந்து அவங்க மனசு எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இது சொல்லுது. இதயம் ரோஜாவாக இருந்தால் பேச்சும் அழகாக, இனிமையாக, வாசனையாக இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்து கணியன் பூங்குன்றனார்ன்ட்டு அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்ன அர்த்தம்னா, நல்லதும் கெட்டதும் பிறரால் வருவதில்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லது, நமக்கு நல்லது கெட்டது யார்கிட்ட வருது, அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு நல்லது வந்தால் நம்ம தான் காரணம், நம்ம கெட்டது வந்தால் நம்ம தான் காரணம். அந்த அர்த்தத்தில் அவர் சொல்கிறார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதும் கெட்டதும் பிறரால் வருவதில்லை, அதற்கு நாமே முழு பொறுப்பு, நம்ம தான் காரணம் அப்படிங்கிறார். இன்னொரு கொட்டேஷன் பாருங்க. அன்புடன் பழகுவோருக்கு அந்நியர்கள் என்று யாரும் இல்லை. அதை விவேகானந்தர் கூட சொல்லுவார். லவ் எனிபடி அண்ட் எவரிபடியும் பாரு. எல்லோரிடமும் எல்லாரையும் நேசி, எல்லோருடையும் அன்பு பாராட்டு. விவேகானந்தர் அதான் சொன்னார். எல்லோருடையும் அன்பு பாராட்டினா அந்த வேறுபாடு இருக்காது. அதனால அன்புடன் பழகுபவர்களுக்கு அந்நியர்கள், வேற்ற ஆள்கள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள். எல்லோரிடமும் அன்பு பாராட்டுவார்கள். இன்னொரு ஜோக்ஸ் பாருங்க. ஹோட்டல் முதலாளி கேட்கிறாரு, யோ சர்வர், சாப்பிட வந்தவர் சொன்னேன், சாப்பிடாம அவர் பாட்டுக்கு போறாரு
அப்படின்னு முதலாளி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? யோ சர்வர், சாப்பிட வந்தவர்கிட்ட என்னையா சொன்னேன், அவர் பாட்டுக்கு உட்கார்ந்தாரு, ஏச்சு போயிட்டாரு அப்படிங்கிறாரு. அதுக்கு சர்வர் தொழிலாளி பதில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த ஹோட்டல் சாப்பாடு உங்கள் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கணும்னு சொன்னேன் சார், இருக்கணும்னு சொன்ன முதலாளி, வேறு எதுவும் சொல்லலை, அவர் பாட்டு ஏச்சு போயிட்டாரு அப்படின்னாரு. என்ன அர்த்தம்னா, வீட்டில் தான் கொடுமைன்னு, வீட்டில் தான் சாப்பாடு சரியில்லைன்னு ஹோட்டல் வந்தால், ஹோட்டலையும் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குன்னா அவர் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, ஏஞ்சி போயிட்டார். நாம் வாழும்போது யாரை சிரிக்க வைக்கின்றோமோ அவர்கள் நாம் இறக்கும்போது அழுகிறார்கள். நாம் வாழும்போது யாரை அழ வைக்கிறோமோ அவர்கள் நாம் இறக்கும்போது சிரிக்கிறார்கள். எனவே அனைவரையும் சிரிக்க வைத்து மகிழ்வோம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.